வணக்கம். மான்விழியில் மயக்கம் என்ன? அத்தியாயம் 21. அனைவரும் தலையணைக்கு குளிக்கச் செல்ல அவர்கள் கிளம்பியதால் ஏற்படுத்திய தலைவலிக்கு டீ குடிக்கலாம் என நினைத்து சமையலறைக்குள் நுழைந்தாள் மகிழ்வதனி. மாமியார் இருவரும் தூரத்து உறவினரின் திருமணத்திற்கு சென்றிருக்க மாமனாரும் வெளி வேலைகள் பார்க்க சென்றிருந்தார். அப்புச்சியும் அவர் அறையில் இருக்க முதல் முறை அந்த வீட்டின் தனிமையை கண்டாள். தான் வந்த இந்த 2 மாதங்களும் யாராவது ஒருவர் அங்கும் இங்கும் இந்த வீட்டுக்குள்ளே வலம் வந்து கொண்டிருக்க இப்போது யாரும் மற்ற கிடந்த தனிமையை நிம்மதியாக உணர்ந்தாள். தனக்காக ஒரு டீயை தனக்கு பிடித்த வகையில் போட்டுக்கொண்டு ஹாலில் வந்து அமர்ந்தவள் டிவியை ஆன் பண்ணி அதை ரசித்து குடிக்க ஆரம்பித்தாள். தனிமை கிடைத்த சிறிது நேரத்திலே குடித்த டீயால் தலைவலியும் சீக்கிரமே பறந்து போனது. தானாக அவனை இன்றி நெருங்கிய செயல் நினைவு வர தன் தலையில் தானே கொட்டி கொண்டாள். அதே நேரம் அந்த வழியாக தண்ணீர் குடத்துடன் சென்ற வேலைக்காரி, சின்னம்மா தலையில் அடிக்காதீங்க, அது நல்லதில்ல கூறியவாறு வெளியே சென்றாள். மணியை பார்க்க அதுவோ 10 காட்டியது. ச்சே, பேசாம நம்மளும் அவங்க கூட போயிருந்திருக்கலாம் புலம்பிய மகிழ் வெளியே வர வேலையாட்கள் சிலர் தண்ணீர் குடத்துடன் அலைந்து கொண்டிருந்தனர். என்ன பண்ணுறாங்க எல்லாரும்? ஏன் பின்னாடியிலிருந்து தண்ணி எடுத்துட்டு வராங்க? நினைத்தவாறு அவர்களின் செயல் புரியாமல் வீட்டின் பின்னே செல்ல அங்கே இருந்த கிணற்றில் தண்ணீர் இறைத்து கொண்டிருந்தனர். ஏக்கா, பைப்ல தண்ணி வரும்ல, அது இல்லாமல் போர் வேற போட்டிருக்குல்ல, அப்புறம் ஏன் கிணத்துல இறக்கிறீங்க? சந்தேகமாய் கேட்க, அது வந்துமா இப்பெல்லாம் போர்ல தண்ணி இருக்கிறது இல்ல, தினமும் கொஞ்ச நேரம் தான் ஓடுது, அது எப்படிமா நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பத்தும், அதான் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து வைக்கிறோம். ஓ, அப்ப நீங்க இப்படி எடுத்துதான் மாடிக்கெல்லாம் ஊத்துறீங்களா? இது எத்தனை நாளா நடக்குது? இப்படியே மேல எப்படி சுமந்து போவீங்க? 1 மாசமா இப்படித்தாமா. நல்ல வேலை, நம்ம வீட்டுக்கு 3 கிணறு இருக்கு, தண்ணியும் நல்ல தண்ணியா இருக்குது, ஊறவும் செய்து கிணத்துல. வீட்டுக்கு சைட்ல இருக்கிற தொட்டியில சும்மா இருக்கிற நேரம் நாங்க வேலையை முடிச்சுட்டு ஊத்தி வைப்போமா. தனா தம்பி வந்து மோட்டர் போட்டு மேலே ஏத்திடுமா. ஓ, அப்போ அந்த மோட்டரை வச்சே கிணத்துல இருந்து தண்ணி இருக்கிற மாதிரி பண்ண வேண்டியதானே? இல்லைம்மா, அந்த கிணத்துக்குள்ள மோட்ரு வைக்க முடியாதா, அப்படியே வச்சாலும் தண்ணி அதிகமாக வராதா, பழங்காலத்து கிணறுல, அதான் நான் இப்படி பண்ணுறோம். சரி, அப்போ ஊரில் உள்ளவங்கெல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க? 4 நாளைக்கு ஒரு தடவை 2 மணி நேரம் தண்ணி வருமா, அப்போ பிடிச்சிக்குவோம், கொஞ்சம் கொஞ்சமாக பரிமாறிக்குவோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு, என்ன பண்ண, இந்த வருஷம் மழை வேற இல்லை. அவரோ புலம்பி தவிர்க்க அனைத்தையும் கவனமுடன் கேட்டுக்கொண்டாள். அம்மாடி, தொட்டி நிறைய போகுது, நீங்கள் வேணா இப்போவே மோட்ரு போட்டு மேலே ஏற்றிக்கோங்கம்மா, நாங்கள் வேணா இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து ஊற்றுறோம், மோட்டர் ரூம் சாவி தனா தம்பி தான் வச்சுருக்கோம் எங்க. சரிக்கா, நான் எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்றேன், நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து எடுத்து ஊற்றுங்க கூறியவாறு வீட்டுக்குள் நுழைந்தாள். தன்னறைக்கு வர முன்னிருந்த டேபிளில் சாவிகள் பல இருந்தது. அதை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டின் ஓரம் ஒதுக்குப்புறத்தில் இருந்த அந்த மோட்டார் அறைக்குள் சென்றார். தன் வேலையை முடித்த பெண்களும் அவர்களது வீட்டு வேலையை பார்க்க செல்ல முன்னே மட்டும் ஆண்கள் 2 வேலை பார்த்து கொண்டிருந்தனர். ஒவ்வொரு சாவியாக போட்டு பார்த்து திறக்க அது முடியாமல் போக அவன் வந்ததுமே மோட்டார் போட்டுக்கொள்ளலாம் என நினைத்து திரும்பினாள். திரும்பிய அடுத்த நொடி காலில் சுள்ளென்று ஏதோ கொட்டியதை போன்று உணர்ந்தாள். கீழே குனிந்து பார்க்க வேகமாய் அவளை தீண்டிவிட்டு ஓடியது ஓர் கருநாகம். அதனை கண்டு அதிர்ந்தவளோ பாம்பு பாம்பு கத்த முடியாமல் தடுமாறி கத்த, உடல் நடுங்கி கால்கள் தள்ளாட நாகத்தின் விஷம் மெல்ல உடலில் பரவ கீழே விழ ஆரம்பித்தாள். வீட்டின் பின்புறம் செல்லும் ஓரத்திலிருந்து வந்த குரலில் முன்னே வேலை செய்து கொண்டிருந்தவளோ பதறி கொண்டு சென்றனர். அதே நேரம் எழுந்து வந்த அப்புச்சியும் தள்ளாடி கொண்டு அங்கே சென்றார். ஐயோ மருமகளே! பதறி அப்புச்சி வேகமாய் அவளை நெருங்க மற்ற ஆண்களோ கம்புடன் அந்த பாம்பினை அடிக்க ஓடினர். எப்பா முனியா, எப்படியாவது என் பேத்திய காப்பாத்துப்பா கடவுளிடம் புலம்பியவர். ஏலே, ஒரு கத்தியும் துணி கயிறு சீக்கிரம் எடுத்துட்டு வாளே, வேலையால் ஒருவரிடம் கத்தினார். மகளின் கையை பற்றி எழுவதற்கு தூக்கிவிட்டவர். அதே நேரம் ஒரு வேலைக்காரி வர அவளின் உதவியுடன் வீட்டின் முன் மகளை அழைத்து கொண்டு வந்தனர். அப்புச்சி வைத்தியர் வருவதற்குள் விஷம் பரவாமல் இருக்க தனக்கு தெரிந்த உதவியை முதலில் செய்ய ஆரம்பித்தார். துணியை இறுக்கமாக கட்டி
கத்தி வைத்து நகம் தீண்டிய இடத்தில் எந்த ஒரு நடுக்கமும் இல்லாமல் தெளிவாக சிகிச்சை செய்து கொண்டிருக்க, விழிகள் சொக்க வழியிலும் அவரின் செய்கைகளை கண்டுகொண்டே இருந்தாள் மகிழ்வதனி. நேரம் செல்ல அருகில் இருக்கும் வைத்தியரை வேலையாள் ஒருவன் வேகமாய் அழைத்து வர, அதன் பின் அவரும் சிகிச்சை செய்ய நாராயணன் வெங்கடாச்சலம் இருவரும் செய்தி அறிந்து வேகமாய் வந்தனர். வலியுடன் பல்லை கடித்துக்கொண்டு தூணில் சாய்ந்து மகிழ்வதனி அமர்ந்திருக்க, வைத்தியரே என்னாச்சு என் மருமகளுக்கு? விஷம் ஏதோ கடினமா இல்லையே, நான் வேணா டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகட்டுமா? பதறிக்கொண்டு நாராயணன் கேட்க, நல்ல வேலை ஐயாவால விஷம் உடம்பு முழுவதும் பரவல, கொஞ்ச நேரத்துல எல்லா விஷத்தையும் நானே எடுத்துடுறேன் என்றவர் தான் கொண்டு வந்த மூலிகைகளை வைத்து ஏதேதோ செய்ய ஆதரவாய் அவளின் தலையை வருடி கொடுத்தார் சங்கரமூர்த்தி அப்பச்சி. நேரம் செல்ல அவளின் உடலில் முழுவதும் பரவி இருந்த விஷத்தை எடுத்தவர், இனிமே எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நீ போய் நல்ல ரெஸ்ட் எடு என்க வேலைக்காரி இருவள் அவளுக்கு உதவி செய்ய அவளின் அறைக்கு அழைத்து சென்றனர். வைத்தியரை அனுப்பிவிட்டு மூவரும் மகிழ்வதனின் அறைக்குள் நுழைய வேலைக்காரி அவளை படுக்க வைத்து வெளியே வந்தார். என்னம்மா இது, நீ ஏன் அவங்க கூட தலையணைக்கு போகல? சரி, அதை விட யாரும் இல்லாத நேரம் பின்னாடி ஏன் போற? ஏதாவது அப்படி முக்கியமான தேவைன்னா 1க்கு 10 வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? வேகத்துடன் வெங்கடாச்சலம் பொறிந்து தள்ள, அது தண்ணி தேவை இருந்ததால மோட்ரு போட போனேன் மாமா, தயங்கி கொண்டு கூறினாள். சரிம்மா, இனிமே இப்படி எதுவும் பண்ணாத, அப்புறம் நீ தனியா இருக்குத, யாராவது உன் கூட இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி பாத்துக்கோ, சரியா? நாராயணன் கூற, அதை கேட்டவளோ யோசனையுடன், ஏன் அப்படி சொல்றீங்க? என் உயிருக்கு எதுவும் ஆபத்தா என்ன? வேகமாய் பட்டென்று கேட்டாள். சேச்சா, அப்படியெல்லாம் இல்லம்மா, நீ சின்ன பொண்ணுல, அதுவும் இல்லாம நீ இந்த ஊருக்கு இந்த வீட்டுக்கு புதுசா வந்த பொண்ணு வேற, அதான் அப்படி சொன்னேன். சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு, நான் ரெங்கநாயகி சீக்கிரம் வர சொல்றேன் என்று நாராயணன் தன் தந்தையையும் தமையனையும் அழைத்து கொண்டு சென்றாள். அதன் பின் நேரம் செல்ல மாமியார் இருவரும் விஷயம் அறிந்து வேகமாய் கிளம்பி வந்து அவளுடனே இருந்தனர். இரவை நெருங்கும் வேளையில் மற்ற அனைவரும் பொழுதை கழித்து சந்தோஷமாக வீடு வந்து சேர்ந்தனர். காரிலிருந்து இறங்கியதும் வேலையால் வந்து மகிழ்வதனிக்கு நடந்ததை கூற, உயிர் போகும் வலியுடன் துடித்துக்கொண்டு தன் அறைக்கு வேகமாய் ஓடினான் தனஞ்சலியன். அவன் பின்னே மற்ற அனைவரும் அதை கேட்டு வேகமாய் ஓடிவர, தன்னறைக்கு மூச்சு வாங்க ஓடி வந்த தனஞ்சலியன் மனைவியின் முன் நின்றான். வதனி, என்னாச்சு? ஏண்டி, நீயும் என் கூடவே வந்திருக்கலாம்ல, எல்லாம் ஏன் தப்புதான், நான் தான் உன்னை விட்டு போயிருக்க கூடாது. இப்ப எப்படி இருக்குமா? உச்சி முதல் பாதம் வரை பார்வையால் ஆராய்ந்தவாறே பதறிக்கொண்டு கேட்டான். அவளை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான் வேகமாய். தன் பெயரை அழைத்து கத்திக்கொண்டு வரும் தனாவின் குரலை கேட்டவளோ அவளின் முன் வந்து பதட்டத்துடன் படபடவென பொறிந்து தள்ளி அணைத்து கொள்ள, அவனின் இதய துடிப்பு ஓசையை கேட்டு மென்மையாய் விழி மூடினாள் மகிழ்வதனி. ஏனோ தன் மனம் இப்போதெல்லாம் அவனிடம் மட்டும் தன்வசம் அடிக்கடி இழப்பதை உணர்ந்து அதை ஏற்க முடியாமல் தடுமாறினாள். தவிப்புடன் அவனின் நெருக்கம் அதிகரித்து கொண்டே செல்ல, மகிழ், இப்ப எதுவும் பெயின் எதுவும் இருக்கா? நீ ஏமா அங்க போன? இந்துமதி கேட்க, தன்னவனிடம் இருந்து விலகியவள், மோட்ரு போடத்தாக்கா போனேன், ஆனா அங்க எப்படி அந்த பாம்பு வந்ததுன்னு எனக்கு தெரியல யோசனையுடன் கூற, அதையே தனாவும் முகுத்தனும் யோசித்தனர். அதன் பின் அவர்களும் சிறிது நேரம் மகிழ்வதனிடம் பேசி ஆறுதல் அளித்து விட்டு செல்ல, தன் கையை இறுக பற்றியிருந்தவனை கண்டு முறைத்தவள் தட்டிவிட்டு தள்ளி அமர்ந்தாள். பிளீஸ், தயவுசெய்து என் பக்கத்துல வராது, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, என்னை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடேன் கையெடுத்து கும்பிட்டு கூறியவள் முகத்தை திருப்ப, அதை கண்டவனோ பதிலுக்கு எதுவும் பேசாமல் அமைதியாக விலகிச் செல்ல, அவனின் இந்த அமைதி கூட அவளை நோகடித்தது. அதன் பின் நாட்களும் இருவருக்குள்ளும் மௌன யுத்தம் நீடித்து கொண்டே இருந்தது. அதை இருவருமே முடிக்க முடியாமல் தடுமாறினர். டவுனில் உள்ள ஓர் மண்டபத்தில் மணிமேகலையின் வளகாப்பிற்கு ஏற்பாடு செய்திருக்க, முன்தின இரவே வீட்டிலுள்ள அனைவரும் மண்டபம் சென்றடைந்தனர். நெருங்கிய சொந்தங்களும் சம்பந்தி வீட்டார்களும் இரவே வந்திருக்க, மணிமேகலையின் புகுந்த வீட்டிற்கு சென்று அவர்கள் அனைவரையும் அழைத்து வந்தனர். வந்த விருந்தினர் அனைவரும் மகிழை வேற்றுக்கிரகவாசி போல் கண்டு முகத்தை திருப்ப,
அவள் மனம் வேதனைக்குள்ளாக கூடாது என நினைத்த தனாவின் குடும்பத்தார் முடிந்தளவு விருந்தினரிடமிருந்து அவளை தள்ளியே வைத்தனர். அனைவரும் தன்மேல் பதிக்கும் இந்த பார்வையை உணர்ந்தவளுக்கோ வேதனையை விட ஆக்ரோஷமே அதிகரித்து அருகில் இருப்பவர்களை எரிக்கும் அளவிற்கு வந்தடைந்தது. தீண்டத்தகாதவளைப் போல் பார்க்கும் தான் எவ்விதத்தில் அவர்களை விட குறைவானோம் என்ற எண்ணம் உதிர்க்க தன் தந்தையின் வளர்ப்பு எப்படி என்பதை அவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் நிரூபித்து காட்டியே ஆக வேண்டும் என முடிவெடுத்தாள் மகிழ்வதனி. மறுநாள் விடிந்திடும் நல்ல நேரத்தில் விழாவும் ஆரம்பிக்க மகிழ்வதனியின் தாயும் தம்பியும் மற்றும் வருகை புரிந்திருந்தனர். சொந்தங்கள் முன் கோபத்துடன் வலம் வந்து கொண்டிருந்தவளோ தன் அன்னையை கண்டதும் முற்றிலும் மாறிப்போனாள். இன்முகத்துடன் தன் குடும்பத்தை வரவேற்க அதிலே அவள் இந்த குடும்பத்தை தன் குடும்பமாக ஏற்றுக்கொண்டாள் என்பதை நன்கு புரிந்து கொண்டார் மகிழ்வதனியின் அன்னை நாகரத்தினம். தனாவின் குடும்பத்தாரும் சென்று வரவேற்க வந்தவர்களுக்கு சம்பந்தி வீட்டார் கொடுக்கும் உபசரிப்பை கண்ட மற்ற சம்பந்திகளோ கடுகு வெடிக்க ஆரம்பித்தது. ச்சே, என்னங்க இது, இப்படி ஒரு சம்மதிகளா நம்ம மக புகுந்த வீட்டுக்கு கிடைக்கணும். அவங்க ட்ரெஸ்ஸும் அவங்க பேச்சும் கையில வச்சிருக்கிற மஞ்ச பையும். சலித்து கொண்டே இந்துமதியின் தாய் அவரின் கணவரிடம் கூறினார். என்ன பண்ண சொல்றடி, பொண்ணை கொடுத்துட்டோம், கொஞ்சம் சலிச்சுத்தான் போகணும். அவரும் பதிலுக்கு தன் மனைவிக்கு மட்டும் கேட்குமாறு கூறிக்கொண்டார். அதன் பின் நேரம் செல்ல நெருங்கிய சொந்தமோ வெள்ளி தங்கம் என வளையலாக அடுக்க மகிழின் தாயோ கண்ணாடி வளையலை போட்டுவிட்டு தன்னால் முடிந்த சிறு தொகையை அவளின் கையில் கொடுத்தார். மணிமேகலை புன்னகை முகமாக அதனை வாங்கி கொண்டு அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாள். அம்மாடி மகிழு, போய் அம்மாவின் தம்பியும் சாப்பிட கூட்டிட்டு போமா, ராஜேஸ்வரி உரைக்க, சரிங்கத்த என்றவாறு அவர்களை அழைத்து கொண்டு செல்ல வித்யா இந்துமதி இருவரின் பெற்றோரான அந்த வீட்டின் சம்பந்திகள் அவர்களை இலக்காரமாக கண்டனர். அவர்களை கண்டு 4 கேள்வி கேட்க வேண்டுமென மகிழ்வதனி துடிக்க தன் வீட்டார்களுக்காகவும் புகுந்த வீட்டார்களுக்காகவுமே அமைதியாக இருந்தாள். முடிந்த அளவு எவ்வளவு சீக்கிரம் தன் அன்னையை அனுப்பி வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த மண்டபத்திலிருந்து அனுப்பி வைத்தாள். சொந்தங்களின் ஏளன பார்வை முழுவதும் மனதிற்குள் அடக்கி வைத்துக் கொண்டிருந்தவளுக்கு உரிமையாயிருக்கும் தன்னவனின் மீது அதை அன்று இரவே காட்ட ஆரம்பித்தாள். இருவருக்கும் இடையில் கடந்த 10 நாட்களாக நீடித்த மௌன யுத்தம் விழா முடிந்து மணிவகலையை பிறந்த வீட்டிற்கு கூட்டி வந்து முடிய அன்றைய இரவே அந்த யுத்தமும் அவர்களுக்கு நடுவில் முடிய ஆரம்பித்தது. நன்றி.